Hi, welcome back to Varadhi VFX channel. Last 2 வாரமா நம்ம சேனல்ல அவ்வளவா வீடியோஸ் எதுவும் வரல. வீடியோ ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்ததால என்னால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல. நான் போன வீடியோல அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அடுத்த 2 வாரத்துக்கு நம்மளால எந்த வீடியோ போட முடியாதுன்னு. ஸோ சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். டெய்லி வருமானது என்னால் அஷ்யூர் பண்ண முடியாது. பட் 2 days once 3 days once கண்டிப்பாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடு மாடல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வீடியோடைய மாடல் கண்டினியூஷன் வரும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வரதி ஏவிஎஃப்எக்ஸ் சேனலில் பிளண்டரை பேசிக்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். பிளண்டர் யூஐ அண்ட் நேவிகேஷனில் ஆரம்பித்து மாடலிங் டூல்ஸ் ஒரு 17 டூல்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ ப்ராக்டிக்கல் ப்ளஸ் பேசிக்ஸும் சைட் பை சைட் கவர் பண்ணிட்டு வரோம். நம்ம சேனலில் வெறும் டுட்டோரியல் மட்டும்தான் வருமானு கேட்டால் இல்லை, சின்ன சின்ன அனிமேஷன் நான் பண்ணக்கூடிய அனிமேஷனுடைய பிஹைண்ட் த சீன்ஸ் இதெல்லாம் வரும். இது இல்லாமல் நான் பண்ணுற அனிமேஷனுடைய அவுட்புட் அது வேறு சேனலில் வரும். அந்த நான் ஏதாவது ஒரு அவுட்புட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேனே அது என்ன சேனல்னு. ஏற்கனவே எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது. அதில் நாங்கள் பல நாட்களாக வீடியோ போடல, பல மாதங்களாக இல்லை வருஷக்கணக்காக வீடியோவே போடல. நான் அடுத்து ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதில் போடும்போது சொல்கிறேன். அந்த சேனல் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் அண்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். ஏற்கனவே 2 வாரமாக வீடியோ போடல. இப்போ பக்கமாக பேசி டைமும் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் அப்படின்னா நம்ம பிளண்டர் யூஸ் பண்ணும்போது பிவட் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த பிவட்டை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறது, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பிவட்டுடைய ஆக்சிஸ் ஓரியன்டேஷன்ஸ் வரணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குளோபல். நம்மளுடைய 3Dயை பொறுத்த வரைக்கும் காமனாக 2 ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒன்று குளோபல் ஸ்பேஸ், இன்னொன்று லோக்கல் ஸ்பேஸ். இந்த குளோபல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா பை டிஃபால்ட் நம்மளுடைய கிரிட் இருக்குல்ல, இப்போ இங்கே கிரிட் இந்த 3Dன்றது ஒரு 3D இமேஜினரி வேர்ல்டு, கரெக்டாக? ஸோ இந்த வேர்ல்டில் நம்ம ஒரு கிரிட் இருக்குது. இந்த கிரிட்டோடைய ஆக்சிஸ் இருக்குல்ல, இந்த கிரிட்டோடைய ஆக்சிஸ் தான் இந்த வேர்ல்டோடைய ஆக்சிஸ். ஸோ இந்த கிரிட்டோடைய ஆக்சிஸ் எப்படி இருக்குது? எக்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஒய் சைடில் இருக்குது, ஜி ஆக்சிஸ் டாப். அதை நம்ம பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ் ஃப்ரண்ட்டு, ஒய் சைடில் இருக்குது, ஜி ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மேலே இருக்குது. இதுதான் வேர்ல்டுடைய ஆக்சிஸ். இப்போ நான் இங்கே குளோபல் கொடுத்துட்டு ஒரு க்யூபை செலக்ட் பண்ணேன்னா அந்த க்யூபுக்கான பிவட் இருக்கும்ல, அந்த பிவட் எல்லாமே எனக்கு இங்கே நான் குளோபல் செலக்ட் பண்ணியிருக்கும்போது நம்மளோட கிரிட்டோட ஆக்சிஸ், அதாவது இந்த வேர்ல்டோடைய ஆக்சிஸ் என்னவோ அந்த ஆக்சிஸ் தான் நம்மளுடைய க்யூபுக்கும் காமிக்கும். நம்ம எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாலும் அதுக்கும் காமிக்கும். இப்போது இந்த க்யூபை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணிடுறேன், எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறேன். நான் க்யூபை ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸ்டில் இப்போயும் நான் க்யூபை செலக்ட் பண்ணால் எனக்கு வேர்ல்டு ஆக்சிஸ் தான் காமிக்குது, தெரியுதா? இந்த க்யூபை நான் ரொட்டேட்டே பண்ணல, இதுக்கும் வேர்ல்டு ஆக்சிஸ் தான் காமிக்குது. இந்த க்யூபை நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், இதுக்கும் வேர்ல்டு ஆக்சிஸ் தான் காமிக்குது. ஏன்னா நம்ம இங்கே குளோபல்னு கொடுத்துருக்கோம். குளோபல்னாலும் வேர்ல்ட் ஸ்பேஸ்னாலும் ஒன்று, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த குளோபலை லோக்கல்னு மாற்றுறேன். லோக்கல் மாற்றினோன்னே இந்த க்யூபோட ஓரியன்டேஷன் மாறிடுச்சு, தெரியுதா? அதாவது பிவட்டோடைய ஓரியன்டேஷன் மாறிடுச்சு. இப்போது இங்கே இருக்க க்யூபை நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு ஜி ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஸ்டில் இதுவும் லோக்கல் ஸ்பேஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இன்னும் ரொட்டேட் பண்ணல, அதனால் இது லோக்கல் ஸ்பேஸில் இருந்தாலும் வேர்ல்டோட ஆக்சிஸில் இருக்க மாதிரி தெரியும். இப்போது இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். இதனுடைய பிவட் நமக்கு மாறி இருக்குது, ஏன்னா க்யூப் ரொட்டேட் ஆகிருக்கு. அதனால் க்யூபோட ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிவட் பாயிண்ட் மாறி இருக்குது. இதுவே நான் இப்போது குளோபல் கொடுக்குறேன், வேர்ல்டு ஆக்சிஸ்க்கு மாறிடுச்சா? ஸோ திரும்ப நான் லோக்கல் கொடுத்தா லோக்கல் ஸ்பேஸுக்கு மாறிடும். ஸோ இதை தான் வேர்ல்டு ஸ்பேஸ், லோக்கல் ஸ்பேஸ் சொல்லுவோம். ஸோ வேர்ல்டு ஸ்பேஸ்னாலும் குளோபல் ஸ்பேஸ்னாலும் ஒன்று. வேர்ல்டு ஸ்பேஸ்னால் நம்மளுடைய கிரிட்டோட ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். லோக்கல் ஸ்பேஸ்னால் நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன ஓரியன்டேஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பிவட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3ஆவதாக இங்கே நமக்கு நார்மல்னு ஒன்று இருக்குது. இந்த நார்மல் அப்படிங்கிறது என்னென்னா, நான் முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் நார்மல்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த க்யூபை நான் எடிட் மோடுக்கு போகிறேன். எடிட் மோடுக்கு போனால் இன்கேஸ் உங்களால் இந்த நார்மல்ஸ் பார்க்க முடியலன்னா இங்கே ஓவர்லே ஆப்ஷன்ஸ் பக்கத்தில் மெஷ் எடிட் மோட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நார்மல்ஸ் இருக்கும். இதில் ஃபேஸோட நார்மல் மட்டும் இப்போதைக்கு ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கா, இந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒரு நார்மல் இருக்கும். அதாவது இந்த நார்மல் எதை குறிக்குதுன்னா அந்த ஃபேஸோடைய டைரெக்ஷன். ஸோ எந்த சைடில் ஃபேஸ் இருக்கோ அந்த சைடில் நார்மல் இருக்கும். இப்போது இந்த நார்மலை நம்மளால் மாற்ற முடியும். இப்போ நான் இந்த ஃபேஸை ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் ரொட்டேஷன் ஆக ஆக
உங்களுக்கு இதனுடைய நார்மலுடைய வியூவும் மாறுதா? ஸோ இப்போ நார்மல் எனக்கு ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் டிஃபால்ட் குளோபலில் இருந்தேன்னா இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணும்போது எனக்கு பிவட் பாயிண்ட் மேலே காமிக்கும். அதுவே லோக்கல் கொடுத்தனா ஸ்டில் எனக்கு மேலே தான் காமிக்கும். ஏன்னா க்யூபை நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் எந்த சேஞ்சஸும் பண்ணல, எடிட் மோடில் தான் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் மோடில் க்யூபுக்கு நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, ரொட்டேட் பண்ணவே இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதனால் Z ஆக்சிஸ் மேலே இருக்குது. இப்போது இந்த ஃபேஸோட ஓரியன்டேஷன் மாதிரி எனக்கு வேணும், பிவட் வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் நார்மல் கொடுக்கலாம். ஏன்னா நார்மல் இப்படி மாறி இருக்குல்ல. ஸோ நார்மலோடைய ஓரியன்டேஷனுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் கொடுத்தீங்கன்னா நார்மலுக்கு ஏற்ற மாதிரி பிவட் மாறிடும். ஸோ எல்லாமே அப்படி தான், நார்மலுக்கு ஏற்ற மாதிரி பிவட் மாறிடும். இப்போ நான் இந்த சைட் ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே இங்கே டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணால் அதனுடைய நார்மலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிவட்ஸ் மாறி இருக்கும். இதுதான் நார்மல் ஸ்பேஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கிம்பல்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்க்கணுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் மோட் வந்துடணும். இந்த கிம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு ஆக்சிஸ் தான் ரொட்டேட் ஆகும். இப்போது இங்கே வந்து நான் லோக்கல் ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். இதுக்கு லோக்கல் ஸ்பேஸ் வச்சுட்டு நான் இதை ரொட்டேட் பண்ணுறேன். நான் ரொட்டேட் பண்ண எனக்கு வந்து Z ஆக்சிஸும் மாறுது, Y ஆக்சிஸும் மாறுது. கரெக்டாக Y ஆக்சிஸும் ரொட்டேட் ஆகுது, Z ஆக்சிஸும் ரொட்டேட் ஆகுது. இது லோக்கலில் இருக்கும்போது. இப்போ இந்த க்யூபை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம கிம்பிள் கொடுத்துருவோம். கிம்பிள் கொடுத்துட்டு இப்போது நான் இதை வந்து Y ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்தந்த ஆக்சிஸ் அங்கேயே தான் இருக்குது, ஆனால் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகுது. பார்த்திங்களா, நமக்கு என்னென்னா கிம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறோமோ அது மட்டும் சேஞ்ச் ஆகும், மற்ற ஆக்சிஸ் அங்கேயே இருக்கும். இதை தான் வந்து ஈலர் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஈலர் ரொட்டேஷன் இல்லை கிம்பிள், இதை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே ஒயில் ரொட்டேட் பண்ணுறேன், அந்த ஒரு ஆக்சிஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுதா. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா Z ஆக்சிஸ் மூவ் ஆகவே இல்லை. இதுவே நம்ம இங்கே இந்த க்யூபுக்கு குளோபல் வச்சோ இல்லை லோக்கல் ஸ்பேஸ் வச்சோ ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் மூவ் ஆக அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆக்சிஸ் அதுவும் சேர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பட் நம்ம எப்போ வந்து கிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அப்போது ஒரு ஆக்சிஸ் மட்டும் மூவ் ஆகும், மற்ற ஆக்சிஸ்லாம் அப்படியே இருக்கும். இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இப்போது ரெண்டு ஆக்சிஸ் வந்து இங்கே லாக் ஆகிடுச்சு, எக்ஸ் ஆக்சிஸும் Z ஆக்சிஸும் நமக்கு லாக் ஆகிடுச்சு. இப்போது லாக் ஆனதால் நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, உங்களால் Z ஆக்சிஸோ இல்லை எக்ஸ் ஆக்சிஸோ தனித்தனியாக யூஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்னா Z ஆக்சிஸ் தான் ரொட்டேட் ஆகும். அதாவது எக்ஸ் நான் இப்போ ரொட்டேட் எக்ஸ் கொடுக்குறேன், எக்ஸ் ரொட்டேட் பண்ணாலும் உங்களுக்கு க்யூப் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொட்டேட் எக்ஸ் கொடுக்குறேன், எக்ஸ் கொடுத்தாலும் எனக்கு இந்த ஆக்சிஸில் தான் க்யூப் ரொட்டேட் ஆகுது. அதே வந்து ரொட்டேட் Z கொடுக்குறேன், Z கொடுத்தாலும் க்யூப் எனக்கு இப்படி தான் ரொட்டேட் ஆகும், வேறு ஆக்சிஸ் வராது. ஸோ இதுதான் கிம்பிளில் இருக்க ப்ராப்ளம். இதை வந்து கிம்பிள் லாக்குன்னு சொல்லுவாங்க. ரிக் பண்ணும்போது கிம்பிள் லாக் ஆகாமல் பார்த்துப்பாங்க. ஏன்னா கிம்பிள் லாக் ஆச்சு அப்படின்னா அனிமேட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ரிக் பண்ண கேரக்டர் அனிமேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கிம்பிள் லாக் ஆகிடுச்சுன்னா நமக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸை யூஸ் பண்ண முடியாமல் போய்டும். அதாவது ரெண்டு ஆக்சிஸ் ஒரே ஓரியன்டேஷன் ஒரே ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகும் இல்லை மூவ் ஆகும். இதனால் நமக்கு அனிமேஷன்ஸில் வந்து பயங்கர ப்ராப்ளம் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிம்பிள் லாக் ஆகாமல் ஓரியன்டேஷன்ஸ் வச்சுப்பாங்க எப்போவுமே ரிக் பண்ணும்போது. ஸோ கிம்பிள்ன்றது மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு ஆக்சிஸ் மட்டும் ஒர்க் ஆகும், மற்றதெல்லாம் அதோட இடத்துல அப்படியே இருக்கும். இதுதான் கிம்பிள். ஓகேவா, இப்போ கிம்பிளுக்கு அப்புறம் வியூ போயிட்டோம் அப்படின்னா வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்கும், Z ஆக்சிஸ் இருக்காது. ஏன்னா இப்போது வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த பிவட் வந்து ஒரு 2D வியூ போர்ட் மாதிரி நம்மளை கன்சிடர் பண்ணிக்கும். ஸ்டில் இது 3D தான், பட் பிவட் மட்டும் உங்களுக்கு 2Dயில் ஒர்க் ஆகும். வெறும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு Z ஆக்சிஸ் இருக்காது. ஸோ இது எப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் வியூ போர்ட்டை ரொட்டேட் பண்ணாலும் உங்களால் எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் பார்க்க முடியும்.
இன்கேஸ் உங்களுக்கு இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த டைரெக்ஷனில் இன்கேஸ் இப்போது இந்த சைடு எட்ஜஸ் இருக்கா, இதோட டைரெக்ஷனில் வேணும்னா நீ நார்மலில் போய் பண்ணலாம். பட் ஸ்டில் நார்மலும் உங்களுக்கு கை கொடுக்கல, ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் இந்த ஆக்சஸ் போகணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்படி வியூவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ, இப்போ நான் எனக்கு இந்த டயக்னலில் மூவ் பண்ணணும் க்யூபை அப்படின்னா, இப்போ நான் பிவட் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருக்கேன்ல, இப்போ நான் எப்படி மூவ் பண்ண முடியும்? ஸ்டில் அது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் மூவ் ஆகும், பட் எனக்கு டயக்னலாக மூவ் ஆகும். இதுதான் வியூ. வியூன்றது வெறும் 2 ஆக்சிஸில் தான் பிவட் இருக்கும். ஏன்னா அது தற்காலிகமாக ஏதோ ஒரு 2D பிவட்டை நமக்காக க்ரியேட் பண்ணோம். இதில் Z ஆக்சிஸ் இருக்காது. ஸோ நம்ம வியூ போர்ட்டை எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வரும். அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஆப்ஜெக்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லிமிட்லெஸ் பாசிபிலிட்டி மாதிரி. நீங்கள் ஜஸ்ட் வியூ போர்ட்டை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்ட் அந்த ஆங்கிளில் மூவ் ஆகும். இதை வச்சு நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் உங்களால் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கர்சர். கர்சர்ன்றது நம்மளுடைய 3D கர்சர் இருக்குல்ல, ஸோ அதோட ஓரியன்டேஷன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ 3D கர்சர் நம்ம எங்கே வச்சுருந்தாலும் அதோட ஓரியன்டேஷன்றது வெல் ஸ்பேஸ்க்கு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை 3D கர்சர்னு மாற்றிட்டோன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். ஏன்னா 3D கர்சரோட ஓரியன்டேஷன் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி வரும். டிஃபால்ட்டாக 3D கர்சர் வந்து என்ன ஓரியன்டேஷனில் இருக்கும்? ஆக்சுவலாக எனக்குமே தெரிலங்க 3D கர்சர் எப்படி ஓரியன்டேஷன் மாற்றுறதுன்னு. நம்ம Shift+C கொடுத்தா எதாவது ஆப்ஷன் வருதா? எதுவும் வரல. இப்போது எல்லாத்துக்கும் சேம் ஒரே மாதிரி Z ஆக்சிஸ் மேலே வருது. இப்போ நான் 3D கர்சர் இங்கே கொண்டு வந்துட்டேன், மாறிடுது. ஆக்சுவலாக 3D கர்சருக்கு ஓரியன்டேஷன் மாறுது. நம்ம என்ன வியூவில் வந்து 3D கர்சர் வைக்கிறோமோ, இங்கே பாருங்கள், நம்ம எப்படி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓரியன்டேஷன் மாறுதா. ஸோ 3D கர்சருடைய ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிவட் மாறுது. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை 3D கர்சருடைய ஓரியன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சிடென்டலாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நினச்சேன் 3D கர்சருக்கு பை டிஃபால்ட் வேர்ல்ட் ஸ்பேஸ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக 3D கர்சர் கிரிட்டோட சென்டரில் இருக்கும்போது நமக்கு வேர்ல்ட் ஸ்பேஸ் தான் இருக்குது, அதாவது குளோபல் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்போ 3D கர்சரை மாற்றுறோமோ, பிளேஸ்மெண்ட் மாற்றுறோமோ, அப்போ நமக்கு இந்த ஸ்பேஸிங் மாறுது, அதாவது பிவட்டுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓரியன்டேஷன் மாறுது. ஸோ 3D கர்சர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா பேரண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும். நம்ம பேரண்டிங் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா, சைல்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த க்யூபை பேரண்ட் பண்ணுறேன். ஸோ பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே நம்ம ரிகிங் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு ஜஸ்ட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. பேரண்ட் அண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் என்னென்னா, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட் மூலயமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது இந்த க்யூபுக்கு இதை நான் பேரண்ட்டாக வச்சுட்டு இதை நான் மூவ் பண்ணேன்னா இதுவும் கூட மூவ் ஆகும். ஸோ என்னென்னா, இப்போ இது வந்து இப்படி நம்ம பேரண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சைல்டை செலக்ட் பண்ணணும், அப்புறம் பேரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு பேரண்டிங் ஆப்ஷன் வரும். இதில் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. நம்ம ஆப்ஜெக்ட் பேரண்டிங் பண்ணுறோம். ஸோ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ நான் சைல்டை மூவ் பண்ணால் சைல்டு மட்டும் தனியாக மூவ் ஆகும், பேரண்ட்டை மூவ் பண்ணோன்னா பேரண்ட் கூட சைல்டு மூவ் ஆகும். இதுதான் பேரண்டிங் சொல்லும். ஓகேவா, இப்போது இந்த பேரண்ட் இதை வந்து லோக்கல் வச்சுறேன். லோக்கல் வைக்கும்போது ரெண்டுத்தோட ஓரியன்டேஷனும் கவனிங்க. இந்த க்யூபுக்கு ஒய் ஆக்சிஸ் டவுன்வர்ட்ஸில் இருக்குது, அதுவும் ஆப்ஜெக்டுடைய ஓரியன்டேஷனில் இருக்குது. இந்த க்யூபுக்கு ஒய் ஆக்சிஸ் சைடில் இருக்குது, சேம் இதுவும் ஆப்ஜெக்டுடைய ஓரியன்டேஷனில் தான் இருக்குது, ஏன்னா நம்ம லோக்கல் வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ இதில் ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இதில் இருக்க மாதிரியான ஒய் ஆக்சிஸ் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் வந்து இங்கே பேரண்ட் கொடுத்தேன்னா வரும். தெரியுதா, பேரண்ட் என்ன ஆக்சிஸில். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணால் இது மாறிடும், ஏன்னா இதுக்கு எது பேரண்ட்டோ அதை பேஸ் பண்ணி மாறும். பை டிஃபால்ட் இதுக்கு பேரண்ட் எதுவும் இல்லை, ஸோ இது வேர்ல்ட் ஸ்பேஸை எடுத்துக்குது. வேர்ல்ட் ஸ்பேஸ் எப்படி இருக்கோ அதை எடுத்துக்குது. ஸோ இதை விட்டுருங்க. இப்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பிவட் பாயிண்ட்
பேரண்ட்டுடைய ஓரியன்டேஷன் ஏற்ற மாதிரி மாறுது. மறுபடியும் பாருங்கள், நான் லோக்கலுக்கு மாற்றுறேன். லோக்கலுக்கு மாற்றினா இதில் ஜி ஆக்சிஸ் இப்படி இருக்குது, இதில் ஜி ஆக்சிஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் இந்த ஆங்கிள் இருக்குது, இதில் ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்குது. இப்போது இதனுடைய பிவட் பாயிண்ட் இந்த பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினச்சிங்கன்னா அப்போது இங்கே போய்ட்டு பேரண்ட் கொடுத்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இதுதான் பேரண்ட் பிவட் ஆப்ஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் ஏவிஎஃப்எக்ஸ். பாய்.